ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th சாப்டர். போன சர்க்கத்துல ராம லட்சுமண சத்ருக்னர்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாரும் திரும்பி வந்திருக்கா. இப்போ வந்தப்புறம் என்ன ஆகுது? தசரதர் பல வருஷம் இருக்க. நம்ம எல்லாம் சாதாரணமா ஆயுள் எல்லாம் பார்த்தோம்னா ராமாயண மகாபாரதத்துலாம் 1000 வருஷம் 60,000 வருஷம் எல்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரி தசரதர் பல 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி பண்றாரு. அப்படின்னா ராமருக்கும் நல்ல வயசாகி இருக்கும். லாங் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம். இல்ல நிஜமாவே ஒவ்வொரு யுகத்துல மனுஷனுடைய ஆயுள் வேற வேற மாதிரியாக இருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு விஷயம் தெரியறது, பல வருஷம் இருந்திருக்கார். பல வருஷம் இருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிருக்க, நல்ல ராஜ்யம் பண்ணியிருக்க, நல்ல மனைவிகளோடும் குழந்தைகளோடும் நாட்டுப்பணிகளோடும் நல்ல சந்தோஷமாவே இருந்திருக்கார். அப்புறம் வயசு முதிர்ந்து போறது. ஒரு நாள் இது ஒரு ஃபேமஸ் இது இல்லையா, நம்ம பாக்குறோம், சின்ன பிள்ளைங்களே படிச்சிருக்கோம். தசரதர் ஒரு நாள் கண்ணாடியை பார்த்தார். கண்ணாடி பார்க்கறதுக்க அவர் தன் காது கிட்ட தலைமுடி நரைச்சிருக்கிறத பாக்குறார். நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றார். அத காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா, இந்த நரைச்ச முடி எங்க வேணா நரைச்சிருக்கலாம்ல தசரதருக்கு, அது ஏன் காது கிட்ட நரைக்கணும்? அது ஏன் காது கிட்ட நரைச்சிருந்ததுன்னா அதுக்கு கைகேயி கிட்ட பயமா. கைகேயி காதல் விழாம ஒரு விஷயத்த தசரதருக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் அவருடைய காது கிட்ட நரமுடி உனக்கு வயசாயிட்டு சீக்கிரம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வை அப்படின்னு சொல்ற மாதிரி காது கிட்ட நரைச்சிருந்துதான். தசரதர அடடா நமக்கும் கிழக்காலம் நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சரி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ற. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவறது. அயோத்தியில இருக்கிறவங்க எல்லாருக்கும், கோசல தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நியூஸ் பரவறது. அந்த நியூஸ் எப்படி பரவுறது? ஒரு தோட்டத்துல நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல வாய்க்கால்ல நீர் பாய்ச்சினா அந்த நீர் எப்படி கடன்னு ஒவ்வொரு செடியா போய் அதுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் இல்லையா, அதுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த நியூஸ் போச்சான் விடாம. யாருமே தெரியலன்னு சொல்ற மாதிரியே இல்ல, எல்லாருக்குமே அந்த நியூஸ் போய் சேர்றது. எப்படி செடிகளுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமோ தண்ணி காமிச்சா, அது போலவே ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நியூஸ் கேட்டு. இதுல ரகுவம்சத்துல எல்லாமே ரொம்ப ஷார்ட், எல்லாத்தையும் சுருக்கி சொல்லிட்டாரு காளிதாஸ், டீட்டெயிலா எதுவும் சொல்லல. நம்ம ரெகுலர் ராமாயணம் படிச்சோம்னா கைகேயிக்கு நியூஸ் போறது, அதுக்கப்புறம் அவர் எல்லாம் பண்றா, அதுக்கப்புறம் இவர் போய் கெஞ்சுறாருன்னா இருக்கு இல்லையா. அதுல இந்த கைகேயி வஞ்சகம் பண்ணி தசரதரை குழம்ப செஞ்சு அந்த பட்டாபிஷேகம் நடக்காத மாதிரி தடை பண்ணிடுறார். ராமரோட அபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்ட கைகேயி பயங்கர கோபம். இந்த கோபத்துல எல்லாத்தையுமே அவ இக்னோர் பண்ணிடுறா. தசரதரையும் ரொம்ப இக்னோர் பண்றா, ரொம்ப அவமானப்படுத்துறா. தசரதர் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு அவர்கிட்ட, அவ கேட்கறதாவே இல்லை. அவ கோபத்தை தணிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றார், சாந்தமா பேசுறார், கெஞ்சுறார், என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அவ ஒன்னும் கேட்கறதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, எனக்கு முந்தி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியே, அந்த ப்ராமிஸ நீ இப்ப எனக்கு நிறைவேற்றி கொடு, இப்ப எனக்கு அந்த வரத்தை நீ எனக்கு கொடு, அப்ப எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொன்னியா, அந்த வரம் எனக்கு இப்ப கொடு அப்படின்னு சொல்லி 2 வரம் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதமா நிக்கிறா.
இந்த மழை காலத்துல ரொம்ப அப்படியே பூமி வறண்டு மழைக்காக காத்திருக்கும். அப்ப மழை வரும். நல்லா மழை வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துலதான் என்ன ஆகும், புத்துக்குள்ள இருக்கிற பாம்பும் வெளியில வரும். ஏன்னா அது உள்ள வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாகி அது புத்துக்குள்ள இருந்து வெளியில வரும். அது மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷன்ல தசரதர் இருக்கும் பொழுது ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக கைகேயினுடைய பிஹேவியர் இருந்தது. இது கைகேயிக்கு எப்ப இந்த வரம் கொடுத்தாருன்னா, தசரதர் ஒரு தடவை தேவாசுரர்களுக்கு ஏற்பட்ட யுத்தத்தின் பொழுது அவருக்கு அடிபடுறது. அந்த நேரத்துல இவளும் பக்கத்துல இருக்கா கைகேயி. எப்படி காப்பாத்தினான்னா, அந்த தேர் சக்கரம் வந்து அச்சு முடிஞ்சு போய் உருண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய கைய உள்ள வச்சு அந்த தேர் உருண்டு போகாத மாதிரி அவ பார்த்துட்டதாக ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அதுக்கு. அந்த கதை என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம், அது ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னு. ராமர் காட்டுக்கு போகணும்னு ஒரு வரம் வாங்கிட்டு, இன்னொரு வரத்தினால என்னுடைய மகன் பரதன் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறார். இப்படி நம்ம வரம் கேட்கிறோமே, இந்த வரத்தினால தசரதர் எப்படி இருப்பார், அவருக்கு மனசுக்கு எப்படி இருக்கும், அவருக்கு அது சந்தோஷம் தானா, இதனால அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்ங்கிறதெல்லாம் பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. இல்ல அது ராமர் எப்படி நினைப்பா, மற்றவங்க எப்படி நினைப்பாங்கன்னு கூட அவர் யோசிக்கல. என்னுடைய மகன் ராஜா ஆகலாம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு ராமர் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, அதனால ராமரை இந்த சீன்ல இருந்து எடுத்துடுறோம். இது ஒண்ணுதான் அவளுக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல அவளால யோசிக்கவே முடியல சுத்தமா. இந்த நாள் தசரதனே சாகக்கூடும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவளுக்கு தோணல. தன் விதவையாரத்துக்கான ஒரு அஸ்திவாரத்தை தான் அவ போட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாமல் அந்த மாதிரி ஒரு வரத்தை அவ கேட்கிறாள். தசரதர் ராஜ்யத்தை கொடுக்கிறார். யாருக்கு? பரதனுக்கு. வேற வழி இல்ல. முதல்ல அவர் என்ன பண்றார், ராமரை கூப்பிட்டு, ராமா நீதான் நாளைக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், இந்த ராஜ்யத்துக்கு நீதான் இனிமே ராஜா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி எல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி, அவரும் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரத்தமெல்லாம் இருந்து ஊரெல்லாம் கோலாகலமா எல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜைக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி அங்க ஒரே கலகலகலகலான்னு இருக்கு. அந்த ஊரே நாடே ரெடியா இருக்கு, முழிச்சுட்டு இருக்காங்க, யாரும் தூங்குற மாதிரி கூட தெரியல. பேலஸும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அப்போ தசரத ராமரை கூப்பிட்டு நீ இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு சொல்லும் போது அவர் ஒன்னும் பெருசா ஆஹா இத்தனை நாள் இவரே இத்தனை நாள் இருக்காரு, நம்ம இப்ப ராஜா ஆகுதுன்னு நினைச்சோம், யாரும் ஒழிஞ்சது இனிமே நம்ம ராஜா ஆகலாம் அப்படின்லாம் அவர் நினைக்கல. அப்ப கூட அவருக்கு என்னன்னா, நம்மளுக்கு இப்படி ராஜ்யத்தை கொடுத்துட்டாரே அப்பா, அப்பா ராஜ்யத்துக்கு கொடுத்துட்டாருன்னா அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும், அப்பா காட்டுக்கு போனோம் இல்லையா, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போகணும். நம்ம பார்த்தோமே அர்ஜுன் வந்து புலம்புறான் அப்பா காட்டுக்கு போறது. அது மாதிரி அப்பா நம்மளை விட்டு போயிடுவாரே, நாங்க ராஜா ஆனாலும் அது சந்தோஷம் கிடையாது, ஏன்னா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு ராமர் நினைச்சாராம். ஆனாலும் அவருக்கு ஒன்றும் பெருசா ராஜ்யத்துல ஒன்றும் பெரிய இஷ்டம் இல்லை. அதுக்காக அவர் வெறுப்புன்னு இல்லை, அப்பாவை பிரிஞ்சிருவோமோன்னு ஒரு மனசுல அவருக்கு இருந்தது. அதனால அப்பா வந்து காட்டுக்கு போகாம இப்ப நம்ம காட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பரவாயில்லையா, அதனால அவர் வந்து அது சந்தோஷமா ஏத்துண்டாராம். அப்பா காட்டுக்கு போன்னு சொன்னத, அப்பாவை நம்ம காட்டுக்கு அனுப்பி ராஜாவாரதை விட அப்பாவை சௌகரியமா வச்சுட்டு நம்ம காட்டுக்கு வருது எவ்வளவோ மேல் சொல்லிட்டு ராமர் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறாரு. ராஜ்யத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி பட்டாடையெல்லாம் போட்டுண்டு அழகா வலம் வந்துட்டு இருந்தார் ராமர். அப்பா காட்டுக்கு போன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு சாதுவை போல இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறச்ச அவருக்கு கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, விருப்பம் இல்லை. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கல, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போகல. ரெண்டுமே இல்லை, எந்த வித ஒரு வாஸ் நாட் ஸ்ட்ரெயிட் பை எனி ராகத்வேஷம் இல்லாம எதையுமே சமமா எடுத்துக்கிட்டார். இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் வெளியே இருக்கிற மாதிரி சமமா எடுத்துட்டார்.
அந்த நிலையினால அந்த மாதிரி ஒரு சமமான நிலை அவருக்கு இருந்ததுனால அவருக்கு முகத்துல எந்தவித ஒரு வருத்தமோ கோபமோ எரிச்சலோ எதுவுமே இல்லை. அதை பார்க்க வச்சு ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஒப்படைக்க போறார், அவர் இளவரசனாச்சு, அடுத்து அவருக்கு தானே உரிமை இருக்கு, முகத்துல எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்கிற மாதிரி இல்லையேன்னு ஆச்சரியமா எல்லாரும் பார்த்தாங்களாம். அதுக்கு ராமர் பதிலுக்கு ஆச்சரியமா பார்த்தாராம். எதுக்கு நம்ம முகத்துல ஒரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும், நமக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணணும், ஏன் மக்கள் இப்படி எல்லாம் நம்மள ஆச்சரியமா பாக்குறாங்கன்னு அவர் ஆச்சரியமா பார்த்தாரா ராமர். ராமர் ரொம்ப பெருந்தன்மையோட கிளம்பி போறார். இதை பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. இத்தனை பெருந்தன்மை, தன் தம்பிக்காக தேசத்தை விட்டு கொடுத்துட்டார். சண்டை போட்டிருக்கலாம், ஏதாவது கேள்வியாவது கேட்டிருக்கலாம், அம்மா கிட்டேயும் போய் கேட்கல, ஏம்மா நீயாவது சொல்ல மாட்டியான்னு கேட்கல, கைகேயி கிட்டேயும் போய் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கல, எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. கூடவே அப்கோர்ஸ் லக்ஷ்மணரும் சீதையும் கிளம்பி போறா. ராமருடைய பிரிவினால தசரதர் மனசு ஒடிஞ்சு போறார். இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காரு, ஆனாலும் அந்த புத்திர சோகம் போல பாருங்க. சாபத்தினாலதான் அவருக்கு புத்திர சோகம் வந்ததுன்னு இல்லை, ஏற்கனவே அவருக்கு புத்திரன் மேல இருக்கிற பாசத்தினால சோகம் வந்தது. ராமரோட அது அந்த சாபம் இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். ராமரோட பிரிவு தசரதனால தாங்க முடியல, ஒரே வருத்தமாயிடுறது. அப்போதான் அவர் நினைக்கிறார், ஆஹா அன்னைக்கு நம்ம முனிகுமாரனை கொன்னதுக்கான அந்த பாப்பம் இப்ப நம்மள தாக்குறது. அது மட்டும் இல்ல, ஒரு கபடம் இல்லாத எந்தவித தப்பும் பண்ணாத ஒரு மகனை வேற நம்ம காட்டுக்கு அனுப்புறோமே, இவ பேச்ச கேட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, தப்பு பண்ணாதவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்தாலையும் அவர் மனசு ஒடிஞ்சு போய் அவர் இறந்து போயிடுறார். இது பிராயஷ்சித்தமே கிடையாது, இந்த ரெண்டு கர்மாவுக்கும் பிராயஷ்சித்தமே இல்லைன்னு மனசு உடைஞ்சு போய் அவர் இறந்து போயிடுறார். இவர் இறந்து போன சமயத்துல பரதனும் இல்லை, யாருமே இல்லைங்க. ராமலட்சுமணர் காட்டுக்கு போய் அடிச்சு போயிட, பரத சத்ருக்னர் மாமா வீட்டுக்கு போயிருக்கா. தசரதர் இறந்தபோது யாருமே அங்க தேசத்துல இல்லாதனால அந்த தேசத்துல ராஜா இல்லைங்கிற நியூஸ் எல்லாருக்கும் பரவல். எப்படா இந்த கிங்டம் அட்டாக் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தவாள் ரெடி ஆயிட்டு இருக்கா. ராஜா இல்லை அப்படின்னா கிங்டம் இஸ் வல்னரபிள் அப்படின்னு எதிரிகள்லாம் காத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மந்திரிகள், அதுக்குதான் மந்திரிகள் இருக்கா, மந்திரிகள்லாம் உடனே குயிக்கா they take action. உடனே ஒரு குல வம்சமா வந்திருப்பாங்கல்ல சில மந்திரிகள், சிலர்லாம் அப்பாயிண்டட் லேட்டர். சில மந்திரிகள் பார்த்தோம்னா வம்சாவளியா இருப்பா, அப்பா மந்திரியா இருந்திருக்கார், அதுக்கு முன்னாடி இருந்தவா தாத்தா மந்திரியா இருப்பா. ஸோ அந்த தேசத்திலேயே அவங்க வம்சமா ஒரு ஜெனரேஷன்ஸ் டுகெதர் ஒரு பதவியில இருக்கிறவா இருப்பா. அந்த மாதிரியான இருக்கிற மந்திரிகளை கூப்பிட்டு, இந்த மாதிரி தேசத்தினுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கு, நீங்க போய் பரதனையும் சத்ருக்னையும் அழிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி, ஏன் யார வேணா அனுப்பியிருக்கலாமே, ஏன் இவாளை செலக்ட் பண்ணோம்னா இவாளுக்கு முறை தெரியும், இப்படி போய் அழிச்சுட்டு வரணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சது. அந்த ராஜவம்சத்திலேயே இருந்ததால அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கணும் தெரியுங்கிறதுனால அந்த மாதிரி மந்திரிகளா பார்த்து அனுப்புறார். அங்க போய் பரதனை கூப்பிடுறார். ஆனா போற இடத்துல தன்னுடைய துக்கத்தையும் வாழால காமிக்க முடியல. என்ன துக்கம் மனசுல இருக்கு, ராஜா இறந்த துக்கம் மட்டும் இல்லாமல் கைகேயி பண்ண அட்டகாசம், அப்புறம் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையோட காட்டுக்கு போனது, ஓவர் நைட் கடற்கரை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஒரு துக்ககரமான சூழ்நிலையா நிமிஷமா மாறி போயிடுச்சு. அந்த குழப்பம், அந்த வேதனை, அந்த கோபம் எல்லாமே இருக்கு மனசுல வாழ்க்கலாம். எதையுமே காமிச்சுக்க முடியல. கண்ணில் ஜலம் வந்தா கூட அதை அடக்கி வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அம்மா கூப்பிடுறான்னு சொல்லி பரதனை அழைச்சிட்டு வரா. அப்புறம் ஊருக்கு வந்தப்புறம் தான் பரதனுக்கு தெரியறது அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்ததுக்கு காரணம் என்ன நடந்தது எல்லாம் தெரிஞ்சோம்னா ஒரு கோபமா வருது பரதனுக்கு. தன்னுடைய அப்பாவோட மரணத்துக்கே அம்மாதான் காரணம்ங்கிறது அவனுக்கு இன்னும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த ராஜ்யத்துக்காக தானே அவன் இத்தனையும் பண்ணினான்.
அப்பாவை கொண்டு அந்த ராஜ்யத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அம்மா மூலமா வந்து அந்த ராஜ்யம் கூட எனக்கு தேவையே இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நான் வந்து ராஜா ஆக மாட்டேன்னு சொல்லிடுறேன். இந்த தேசத்துல நான் ராஜாவா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க முடியாது, இந்த பதவியை நான் ஏத்துக்கிறது சரியில்லைன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. மந்திரிகள்லாம் கேட்டு கேட்டு பாக்குறா, கெஞ்சுறா, சுச்சுவேஷன் சரியில்லைப்பா, இப்படிலாம் இருக்காது, சீக்கிரம் வந்து யாராவது ராஜாவாகணும்லாம் கெஞ்சுறா. ஆனா அவர் கேட்கறதா இல்லை. உடனே ஒரு படையை எடுத்துட்டு கிளம்புறார். ராமர் எங்க போனார்னு அவர் ராமரை தேடிட்டு போறார். போற வழியில முனிவர்கள்லாம் இருக்கிற இடமெல்லாம் பார்த்து ராமர் இங்க வந்தாரான்னு கேட்டு அவங்க எல்லாம் கடைசியில ஒரு இடம் கை காமிச்சு, நிறைய மரங்கள் இருக்கிற இடமா காமிச்சு, ராமர் அங்கதான்ப்பா போயிருக்காரு, நீ எங்க போய் பாருன்னு சொன்னோன்னே அந்த இடத்த நோக்கி போறார். வேகமா போறார். அங்க போற வழியெல்லாம் துக்கம், அழுதுண்டே போறார். துக்கம், கோபம், அவமானம். ஏன்னா அம்மா நம்ம அம்மாவை இப்படி பிஹேவ் பண்ணிட்டாட்ல, அசிங்கம், நமக்கு இப்படி போய் பண்ணிட்டாளே அம்மா அப்படின்னு ஒரு அசிங்கம் வேற, கோபம் வேற, துக்கம், அவமானம் எல்லாமா கலந்து அழுதுண்டே போறாரு. சித்திரக்கூட மலைக்கு போறாரு. அந்த சித்திரக்கூட மலை பக்கத்துல இருக்கிற காட்டுல ராமலட்சுமணரும் சீதையும் அங்க இருக்கா. நேர போய் ராமர் அவர் பாக்குறாரு. ராமருக்கு இன்னும் தெரியாது அப்பா இறந்து போன நியூஸ் ராமருக்கு வரல. பரதன் பேசணும் மட்டும்தான் அப்பா இறந்துட்டாருன்னு கேட்டோன்னா ராமருக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ராமர் கிட்ட வேண்டார் பரதன், என்னுடைய இந்த தேசம் இருக்கே அதை நான் இன்னும் அதை தொடவே இல்லை, அதாவது என்னால் எச்சில் படுத்தப்படாத இந்த தேசத்தை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன, நான் அதை அனுபவிக்கவே இல்லை, அதை அனுபவிக்கணும்னு நான் நினைக்க கூட இல்லை. ராமா அது உன்னுடையது, திரும்பி வா, வந்து இந்த தேசத்தை நீ பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவருக்கு இன்னொன்னு என்னன்னா, நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ஒரு ராஜா தன் தேசத்தை ஏத்துக்கிறது வந்து மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி, பூமாதேவி திருமணம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இவன் வந்து அண்ணா இருக்கிறச்ச தம்பி திருமணம் செஞ்சுக்கிறது தப்பு. அந்த மாதிரி அண்ணா இருக்கிறது தம்பி திருமணம், அண்ணாவுக்கு திருமணம் ஆகாமல், அண்ணா இருக்கிறது இல்லை, அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகாமல் தம்பி கல்யாணம் பண்ணிட்டானா பரிவேத்தா தோஷம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பாவம், ஒரு தப்பு, பரிவேத்தாவாக ஆயிடுவான். he will be called as a பரிவேத்தா. அப்படின்னா என்ன, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமலே தம்பி கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு அந்த மாதிரி அது ஒரு அவப்பெயர், அது வந்து தனக்கு வந்து சேர்ந்துடும். அது எப்படி அண்ணாவுக்கு தான் சீதா கல்யாணம் ஆயிடுச்சு இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கல்யாணம் இல்லை, ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்றதால அவனுக்கு ஒரு திருமணம் ஏற்படும் இல்லையா. பூமாதேவியே மனைவி ஆயிடுறா. அப்படி இருக்கிறச்ச தான் பூமாதேவியை அந்த ராஜ்யத்தை தான் ஏத்துண்டா தனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு கவலையும் பரதனுக்கு இருக்கு. சாதாரணமா அந்த மாதிரி அண்ணா இருக்கச்ச நல்ல ஃபிட்டா இருக்கச்ச ஓகே, ஏன்னா அண்ணா இருக்கச்ச தம்பிக்கு கொடுக்க கூடாதுன்னா அப்புறம் திருத்தராஷ்டிரம் இருக்கச்ச பாண்டு ராஜா ஆலியான்னு ஒரு சந்தேகம் வரலாம். நல்ல குவாலிஃபைடா இருக்கும்போது திருத்தராஷ்டிரா வாஸ் நாட் குவாலிஃபைட் டு பி எ கிங், ஏன்னா அவருக்கு அங்கஹீனம் இருந்தது. அங்கஹீனத்துடன் இருக்கிறவர் ராஜாவாக முடியாதுங்கிறதுனால பாண்டு ராஜா ஆனார். இங்க வந்து ராமர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஃபுல்லி குவாலிஃபைட், ராஜா ஆக வேண்டியவர், பார்த்தால எழுந்தோன்னா ராஜா ஆக வேண்டியவர். அந்த ராத்திரியில என்னென்னமோ நடந்து அவரை காட்டி அனுப்பியாச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் தம்பி ஆனால் ராஜா ஆனால் தனக்கு அவ பெயர் வரும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் ராஜா ஆனால் 12 வருஷத்துக்கு அந்த தேசத்துல மழையே இருக்காங்க, அது ரொம்ப தவறான காரியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவனுக்கு நாட்டு மேல இருக்கிற அக்கறையினாலையும் தன் மேல இருக்கிற அக்கறையினாலையும் அவன் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான். ரொம்ப கெஞ்சி பாக்குறார் பரதர், கேட்கல. பரதன் எவ்வளவு கேட்டாலும் சரியா, அண்ணா ஒன்னும் கேட்கறதா இல்ல, அவர் வந்து திடமா தான் இருக்காரு, அப்பா சொன்ன பேச்சுதான் எனக்கு முக்கியம், அப்பா சொன்னப்புறம் நான் பேச்சை மாத்திக்க முடியாது, அவருடைய பேச்சுதான் எனக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அவர் இருக்காருங்கிறது புரிஞ்சு போயிடுறது. சரி, ஆனா அதுக்காக நான் திரும்பி போய் நான் போய் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவேன்னா அதுவும் முடியாது. அதுக்காக ராஜ்யத்தை அப்படியே விட்டுற முடியுமானா அதுவும் முடியாது. எத்தனை சங்கடம் பாருங்க பரதனுக்கு.
அதனால உங்க பாதுகையை கொடுங்கோ, நான் ராஜ்யம் பண்ண மாட்டேன், அந்த பாதுகையே நீங்க தான் அங்க இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன், நீங்க தான் அந்த ராஜ்யத்துக்கு ராஜா, நான் சேவகனாக இருந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன், ராசியா இருந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி பாதுகையை கேட்கிறார். ராமரும் பாதுகையை சந்தோஷமா கழிச்சு கொடுக்கிறார். அதை எடுத்துட்டு நேரா அவர் போறார் பரதன். ஆனா அயோத்திக்கு போல, அயோத்தி பக்கத்துல நந்தி கிராமத்திலேயே இருந்து, நான் உள்ள போயிட்டா அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும், அதனால அங்க பக்கத்திலேயே போகக்கூடாது. ஒருவேளை பரதன் அங்க போயிருந்தா கூட இன்னைக்கு மக்கள் என்ன பேசுவாங்க, அவன் அங்கதான் போனான், சும்மா என்னமோ அதை வச்சுட்டு இருந்தான், அவன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும், சும்மா ராமருடைய பாதிகை முன்னாடி வச்சுட்டு இவர் என்ஜாய் இங்க இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுவாங்க மக்கள். அதுக்கெல்லாம் இன்னைக்கு வழியே இல்லை. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இவ்வளவு பிளான் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஸ்டில் அவர் நந்தி கிராமத்திலேயே இருந்து ராமருடைய பாதுகையை வச்சு அதையே ராஜாவாக வச்சு அவர் பரிபாலனம் பண்றார். பரதனுக்கு அண்ணன் இடத்துல ரொம்ப ஒரு திடகாத்திரமான அசைக்க முடியாத ஒரு பக்தி. அதனால ராஜ்யத்துல அவருக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. சரி, 1 வருஷம் அப்படி இருக்கலாம், 2 வருஷம் அப்படி இருக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறாதா அப்படின்னா மாறவே இல்லை அந்த பசனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தம்பி. அவனும் முனிவர் போல எப்படி அண்ணா இருக்காரோ அதே மாதிரி எல்லா பிளஷர்ஸையும் விட்டுட்டு அவரும் ஒரு சாதுவை போல, தசரதருக்கு 4 பிள்ளைகள் இருந்தாலும் 4ம் அந்த நேரத்துல சாதுக்களை போல வாழ்ந்துட்டு பாவம். அந்த மாதிரியாக அவரும் ராமலட்சுமணர் போலவே இருந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அந்த 14 வருஷமும் பரதன் எந்த சுத்தத்தையும் அனுபவிக்காமல் வாழறார். சாதாரணமா எல்லாம் வயசு முடிஞ்சப்பறம் அதுக்கப்புறம் சன்னியாசம் ஆகும். ஆனா இவங்களுக்கு இந்த இக்ஷ்வாகுல பிறந்த இந்த 4 பிள்ளைகளும் சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு பெரிய பாக்கியம். சின்ன வயசுலயே அந்த மாதிரி வாழறதுக்கு கொடுத்து வைக்கணும். வயசு முடிந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு போறதுல எந்த பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய பேருக்கு அதுக்குள்ள தோணாது. ஆனாலும் சின்ன வயசுல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாராவது யூஸ் பண்றாங்கன்னா நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய விசேஷம். இப்படி ராமர் லக்ஷ்மணர் சீதா காட்டுல இருக்கா. காட்டுல இருக்கிறச்ச ஒரு சமயம் ராமர் சீதையோட மடியில தலையை வச்சுட்டு தூங்குறாரோ இல்ல சும்மா கொஞ்சம் டயர்டா இருந்ததால ரெஸ்ட் எடுத்துட்டாரோ ஒருத்தவர். அப்ப அந்த மரத்துல இருக்கிற நிழல் கூட என்ன வருதான், வெயில் நகர நகர நிழல் மாறும் இல்லையா, இடத்துல நிழல் இல்லாமல் கூட போகும் டிபெண்டிங் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி சன். ஆனாலும் அந்த நிழல் மட்டும் அப்படியே இருந்துதான். ராமர் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிழல் மட்டும் நகரவே இல்லையா. அவ்வளோ உத்தமமானவர் ராமர், அவருக்கு நிழல் கொடுக்கணும்னு அந்த மரம் அப்படியே நிழலோட இருந்துதான். இந்த சமயத்துல அப்படி மடியில உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்க சீட்டை முடிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்திரனுடைய மகன் காட்டாசுரன் அவன் என்ன பண்றான், சீதையை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ஒரே உபத்திரம் பண்ணி அவருடைய மார்புல கொத்திட்டு போறான். இந்த மாதிரி சீட்டை ரொம்ப டிஸ்டர்ப்டா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட், ரொம்ப ஒரு மாதிரி அஜிடேட்டடா இருப்பான். அதை பார்த்துட்டு ராமர் கண்ணை முடிச்சு பார்க்கறது இந்த காக்காசுரன் பண்ணின காரியத்தை பார்த்துட்டு ராமருக்கு கோபம் வரும். சீதையோட மாப்பிள்ள இப்படி எல்லாம் கீறி இருக்கானே, என்ன இப்படி எல்லாம் உபதிரவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த தர்பையில மந்திரத்தை அதையே ஒரு மந்திரம் சொல்லி அப்புறமா அதை காக்காசுரன் நோக்கி எய்து. இந்த காக்காசுரன் தெரியும் நன்னா, ராமருடைய பானம்னா அது கொல்லாம விடாது, அதுக்கு சரண்டர் ஆயிதான் ஆகணும், சாகிறத விட ஏதாவது ஒரு அங்கத்தை கொடுத்துருவோம் அதுக்கு தீனியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை கொடுத்தானா. அன்னையிலேருந்து காக்காக்கு ஒரு கண்ணு தான் அப்படின்னு நமக்கு நிறைய சின்ன பிள்ளைல நிறைய கதை கேட்டிருக்கோம். இதுல இருந்து வந்ததுதான் காக்காக்கு ஒரு கண்ணு. இப்படியாக காக்காசுரனை கொண்டாச்சு. இந்த சித்திரக்கூட்டம் அயோத்தி பக்கத்திலேயே இருக்கு இல்லையா. ஏற்கனவே பரதன் ஒரு தடவை டிங்குன்னு வந்துட்டார், படையெடுத்துன்னு வந்துட்டார். இன்னும் அடிக்கடி வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் ராமனுக்கு ஏற்பட்டு, சரி இங்க இருந்தா நமக்கு சரியா வராது, நம்ம இங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ராமர் டிசைட் பண்றார். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, வால்மீகி ராமாயணத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ராமருக்கே தசரதனை பத்தின எண்ணங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அங்கேருந்து
கிளம்புவார். சரி இங்க இருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா எல்லாரும். சித்திரக்கூட்டத்தை விட்டுட்டு கிளம்பச்சு அங்க இருக்கிற மான்லாம் வந்து பிரிவு தாங்காம அழறான். ராமரையும் சீதையும் பிரிஞ்சு போகணுமே அந்த மான் கூட்டங்கள்லாம் வந்து அழறான். ஆனாலும் பிரிஞ்சு போகணுமே, கிளம்பிதானே ஆகணும். எத்தனை பேர் அழுதாலும் நம்ம பாட்டுக்கு எவ்வளவு மூவ் ஆன். ராமர் கிளம்பி போறார். ரிஷிகளுடைய ஆசிரமத்துல எல்லாம் தங்கி இத்தனை நாள் அவளுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்த ராமர் அவகிட்ட இருந்து மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறார். வனத்துல ராமரை பின்தொடர்ந்து சீதை போறா. அவ போறது அப்படியே ராஜலட்சுமியே அவரை தொடர்ந்து போறா மாதிரி. கைகை என்ன பண்ணினா, ராஜ்யலட்சுமி நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராமரை வெளியில அனுப்பினார். ஆனா ராஜ்யலட்சுமி என்ன பண்ணினார், அத்தனை அழகாம். அவளே வந்து ராமர் பின்னாடி நடந்து போறா மாதிரி, ஃபாலோ பண்ணிட்டு போறா மாதிரி இருந்துதான் அவ நடந்து போற அழகு. அத்தனை யவ்வனம், அத்தனை அழகு, எந்த ஒரு டயர்ட்னஸ் இல்ல, துக்கம் இல்ல. ராமருக்கு தான் அப்படின்னா சீத்தையும் ஒன்னும் இப்படி என் கணவருக்கு இப்படி ஒரு அக்கிரமம் எல்லாம் நடந்துட்டே எல்லாம் அவன் நினைக்கல. சரி ராமர் ஏத்துட்டார், நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா. அப்படிதான் இருக்கணுமான்னு என்ன கேட்காதீங்கோ, பரவாயில்ல, கணவனுக்காகவும் சண்டை போடலாம், அது தப்பு கிடையாது. அவளும் சந்தோஷமா கிளம்பி போறா ராமரோட. போற வழியில அத்திரி முனிவரை பாக்குறா. அத்திரி முனிவருடைய மனைவி அனுசையா இருக்கா. அனுசையா will be happy to receive them. அவளுக்கு சீதையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அனுசையா அவளுக்கு வந்து சீதைக்கு நிறைய சந்தனம், காட்டு சந்தனம், காட்டுல வந்து ஒரிஜினல் சந்தனம் எல்லாம் இருக்கும். அது சந்தன மரம் எத்தனை வருஷம் இருக்கணுமோ அத்தனை வருஷம் இருந்து எடுத்த கட்டையில இருந்துதான் நல்ல வாசனை வரும். நல்ல பதப்படணும் அந்த மரம். அந்த வாசனை அப்படியே காட்டுல இருக்கிற பூவுடைய வாசனையெல்லாம் மிஞ்சி போற அளவுக்கு அத்தனை வாசனையா இருந்துதான் அந்த சந்தனத்தினுடைய வாசனை. சாதாரணமா நல்ல சந்தனத்தை உடம்புல பூசினா அந்த சந்தனத்தினுடைய வாசனை நம்ம உடம்பை விட்டே போகாதான். அந்த அளவுக்கு சுத்தமான சந்தனம். சந்தனத்துக்கு அத்தனை வாசனை இருக்கு. இந்த மாதிரியான சந்தனத்தை ஆஃபர் பண்றா, அவளும் அப்ளை பண்ணிக்கிறா. நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, கூலா இருக்கு. காட்டுல இருக்கிற தேனி எல்லாம் வந்து இதுதான் நல்லா வாசனைன்னு சொல்லிட்டு அதை தேடி வந்துதான் வண்டிகள் தான் அந்த மாதிரி. அப்புறம் அனுசையா அவளுக்கு நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுக்குறா சீதைக்கு. இந்த வஸ்திரங்கள்ல தான் வந்து ஸ்பெஷல் வஸ்திரம். காட்டுல இருக்கிறத அழுக்காகாது, கசங்காது, ரிம்பி ஃப்ரீ அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான வஸ்திரத்தை கொடுக்குறா. அதெல்லாம் வாங்கிக்கிறா. சீத்தையும் வாங்கிட்டு போறா. ராமர் வனத்துல போகும்போது இந்த மாதிரி ஒரு சமயத்துல விராட்டன்கிற ஒரு அசுரன் குறுக்க வரான். அவன் வந்து அவனுக்கும் சீத்தை மேல கண்ணு. எங்க போனாலும் சீதைக்கும் பாவம் உத்தரவன் தான். இவன் ஒரு கந்தர்வனுக்கு பிறந்தவன். இவன் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கான், ரம்பை கிட்ட விளையாண்டதால ஏற்கனவே ஒரு சாபம் வாங்கி அசுரனா இருக்கான். இந்த ராட்சசனா ஆனப்புறம் இவன் தன்னை யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வரம் வேற வாங்கிக்கிறான். எந்த ஆயுதமும் அவனை கொல்ல முடியாது, யாராலையும் அவனை கொல்ல முடியாது, இந்த மாதிரியான ஒரு வரத்தை வாங்கிக்கிறான். ராம லட்சுமணர்கள் இவனோட சண்டை போட வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, அவன் சீத்தையை இடுப்புல வச்சுன்னு போயிட்டான். சீதையை தூக்கி இடுப்புல வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். இவன் 2 பேரும் பாக்குறா. உடனே 2 பேரும் ராமரும் லட்சுமணரும் வில்ல ஏந்தின்னு போய் அவனோட சண்டை போடுறான். சண்டை போட ஆரம்பிச்சுன்னா அவன் சீதையை சீதா கீழே போட்டுறான். அப்புறம் இவ 2 பேரும் 2 தோல்லையும் ஏறி உட்காந்து அவனோட சண்டை போடுறான். ராமர் ஒரு கையை வெட்டிடுறார், லட்சுமணர் இன்னொரு கையை வெட்டிடுறார். கையை வெட்டின அப்புறமா அவனுடைய அக்கிரமம் அடங்கல, ரொம்ப ரொம்ப உக்ரமா இருக்கான் அவன். அப்புறம் அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தப்பல அவனை போட்டு கும்முன்னு குத்துறா. 2 பேரும் போட்டு நசுக்கி பிசுக்கி எல்லாம் பண்றான். அப்பவும் அவன் சாகர மாதிரியே இல்லை. ஏன்னா அவன் தான் என்ன பண்ணாலும் என்ன சாகடிக்க முடியாதுன்னு ஒரு வரத்தை வேற வாங்கி எடுத்து. இன்னும் ஒரு அசுத்தனமான வரும், எவ்வளவு வலி அனுபவிக்க வேண்டியது. அப்புறம் ராமனும் லட்சுமணனும் என்ன பண்றா,
அவனை வந்து மண்ணுக்குள்ள போட்டு மூழ்கடிச்சிடுறான். அவன் மூச்சு திணறல, தானே மூச்சு விட முடியாமல் அவன் இறந்து போறான். இப்படியாக அவங்க விராட்டனை கொண்டுடுறா. அப்புறம் நல்ல மண்ணை போட்டு மூடிடுறான். ஏன்னா அப்புறம் அந்த உடம்பு அவ்வளவு பெரிய ராட்சச உடம்பு அதை அழுகிச்சுன்னா அப்புறம் அங்க அக்கம் பக்கத்துல ஆசிரமத்துல இருக்கிற முனிவர்களால எல்லாம் இருக்க முடியாது. வெளியில தேகம் அழுகிற ஸ்மெல்ல. அதனால அவனை போட்டு நல்லா மண்ணுக்கடியில போட்டு நல்லா புதைச்சிட்டு இந்த ஸ்மெல் எல்லாம் வெளியில வராத மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு ராமனும் லட்சுமணனும் தே கண்டினியூ நல்லா பள்ளத்துல போட்டு புதைச்சாச்சு. அப்புறம் அகஸ்திய முனிவரை போய் மீட் பண்றா. அகஸ்திய முனிவர் அவளுக்கு நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்து விசாரம் எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் பண்றார். சார் நாங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் கிட்ட கேட்கிறார். அவர் கோதாவரி நதிக்கரையில பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீங்க எல்லாம் இருங்கோ அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறார். ராமர் பஞ்சவட்டியில போய் செட்டில் ஆறார். ஒரு நல்ல குட்டில் ஹட்டெல்லாம் கட்டி அங்க ராம லட்சுமணரும் சீதையும் அவளுக்கு ஒரு இடம் பண்ணிட்டு அங்க இருக்கான். அங்க இருந்துட்டு அவ டெய்லி அவளுக்கு காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன கர்மா அனுஷ்டானங்கள்லாம் இருக்கோ அந்த கர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியாக இருக்கும்போது ஒரு சமயத்துல சூர்பனக்கா அங்க வர, ராவணனுடைய தங்கை சூர்பனக்கை. சூர்பனக்கைனா நெகம் முறம் போல பெரிய சைஸ்ல இருக்கிற லேடி. நெகம்லாம் முறம் சைஸ்ல இருக்குன்னா ஆள் என்ன சைஸ்ல இருக்கும் நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இவள் ராவணனுடைய தங்கை. இவளும் என்ன பண்றா, எதாச்சியா சரி இவளுக்கு அங்க என்ன வேலை, எங்க இருந்து இங்க இருந்தா, அவன் லங்கையில தானே இருக்கணும்னா அவள் லங்கையில இருக்கல. அங்க பக்கத்திலேயே பஞ்சவட்டி பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கு தண்டகாரண்யம். அங்க வந்து ராவணன் வந்து தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அங்க வச்சிருக்கான், பொசிஷன் பண்ணி வச்சிருக்கான். அந்த இடத்துல இருந்து இவ வரா. இவன் இங்க யாரோ இருக்காங்களே அப்படின்னு பார்த்து ராமரை பார்த்து மயங்கி போயிடுறான் அவரோட அழகை பார்த்து. அது பக்கத்துல இன்னொரு பெண் இருக்காளே அப்படிங்கிற எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் அவள் ஒரு அசுர ரூபத்துல ராட்சசி ரூபத்துல வராம தன்னுடைய உருவத்தை மாத்திண்டு வரான். ஏன்னா அசுரர்களுக்கெல்லாம் உருவத்தை மாத்திக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அந்த மாதிரி கம் இன் வெரி பியூட்டிஃபுல் ஃபார்ம், ரொம்ப அழகான எவ்வளமா ரொம்ப ஸ்வீட் வாய்ஸோட ரொம்ப ஜென்டில் மெய்டனா அவ வருவான். அவ வந்து ராமர் எதிர்த்துல வந்து நிக்கிறான். அவன் மனசுல காமம் அப்படியே உங்கன். அவன் வந்து ராமரை பார்த்து ரொம்ப மயங்கி போய் ராமரை வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கிறான். ராமர் பாக்குறார், ஏமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்து என் மனைவியோட இருக்கேன், அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ எப்போ என் தம்பியை பாரு அப்படின்னு சொல்லி அவர் தீண்டி விட்டு லக்ஷ்மணன் கிட்ட அனுப்புனார். காரணம் என்ன, லக்ஷ்மணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் அனுப்புனார், நான் லக்ஷ்மணன் வைஃபோட இல்லையே, அதனால லக்ஷ்மணன் கிட்ட அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம அழகுல லக்ஷ்மணன் ராமருக்கு ஈடானவர், அதனால என்ன மாதிரிதான் அவனும், நீ அங்க போ அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறார். இந்த சூர்பனக்கையும் சரி ராமர் சொன்னாரேன்னு லக்ஷ்மணன் கிட்ட போறா. லக்ஷ்மணன் வந்து என்ன சொல்றார், இப்ப நீ முதல்லயே எங்க அண்ணா கிட்ட போய் வார்த்தையாலையும் மனசாலையும் இன்னைக்கு நீதான் வேணும்னு சொல்லிட்ட, நீதான் வேணும்னு நீங்க ஒருத்தனை சொல்லிட்டு அப்புறம் அவன் அனுப்பி வச்சானு நீ என்கிட்ட வந்துட்ட, என்னால வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ போய் அவனையே கல்யாணம் பண்ணிப்போம், அவனையே கேளு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க அனுப்பி வைக்கிற. மறுபடியும் அவர் ராமர்கிட்டே வரா. இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி நீ அங்க போ இங்க போன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விளையாடிட்டு இருக்க. இதை பார்த்து சீதைக்கு ஒரே சிரிப்பு தாங்கல. அவன் நின்று பார்த்துட்டு ஒரேடியே சிரிக்க ஆரம்பிச்சார். இந்த சிரிச்ச உடனே சூர்பனக்கு அவ்வளவுதான் பயங்கரமா கோவம். சாதாரணமா இந்த ராட்சசிகள்லாம் சாந்தமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாயையினால ஏற்பட்ட உருவம் தங்கும். கோபம் வந்துட்டாலோ தூங்கினாலோ இறக்கும் பொழுதோ ஒரிஜினல் ஃபார்ம் வந்துடும். நம்ம கிருஷ்ணாவதாரத்துல கூட தாட்டக்கை வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக கோபி ஸ்திரீ மாதிரி போய் குழந்தைக்கு பால் கொடுப்பா.
கிருஷ்ணர் வந்து உயிரை உறிஞ்சும் பொழுது அவன் இறக்குற சமயத்துல ராட்சசி வடிவத்துல தான் கீழே விழுந்து சாவா. இவங்களுக்குலாம் சாவு வரும்போது அந்த மாயை வேலை செய்யாது, ஒரிஜினல் ஃபார்ம் வந்துடும். இந்த மாதிரி கோவம் ஜாஸ்தி வந்துடணும். அது வரைக்கும் ஃபீல் மாதிரி பேசிட்டு இருந்தத நமக்கு தூரமா பயங்கர குரல்ல பேச ஆரம்பிக்கிறார். என்னை பார்த்து நீ சிரிச்சிட்டல, நீ என்னை பார்த்து சிரிச்சதுக்கு பலன் உனக்கு சீக்கிரம் வந்து சேரும், நீ அனுபவிப்ப அப்படின்னு அவளை மிரட்டுறான். மிரட்டிட்டு அவ மிரட்ட மிரட்ட உருவம் பயங்கரமா பெருசாயிருக்கு, கோரமாயிருக்கு, குரல்லாம் மாறி இருக்கு. ஒரு பெண்மான் ஒரு பெண் புலியை பார்த்து சிரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சீதையை பார்த்து மிரட்டுற. இது வரைக்கும் அங்க ராமனும் லக்ஷ்மணனும் அங்க சும்மா ஒரு கேலி கூத்து தானே, ஏதோ ஹாஸ்டியம்னு அவ ரெண்டு பேரும் அவளை டீச் பண்ணிட்டு பேசாம இருக்கா. ராமர் லக்ஷ்மணன் திரும்பி கூட பார்க்கல, அவர் அவளை ஏறிட்டு கூட பார்க்காம நீ போ அங்க போ அங்க போ அங்க போன ஒருத்தையும் அவரை ராமர்கிட்டயே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வரைக்கும் திரும்பியே பார்க்காத லக்ஷ்மணன் இதே ஒரு குரல் இருந்தா அது வேற பொருளா வருதுன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷமா உள்ள ஓடி போறார். நேரா சீதையை மிரட்டுறாளின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு வாள் எடுத்துங்கிறாரு. எடுத்துன்னு வந்து சட்டத்துன்னு அவன் மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுறாரு. காதையும் மூக்கையும் அறுத்த உடனே அவர் ஏற்கனவே கோரமா இருக்கிறவ இன்னும் ரொம்ப விகாரமா ஆயிட்டார். ரொம்ப பயங்கரமா கதறா, கோபம், அவளுக்கு வலி, அவமானம் எல்லாம சேர்ந்து ரொம்ப ஏற்கனவே மோசமானவன் இன்னும் ரொம்ப மோசமானவளா ஆயிடுறான். லக்ஷ்மணனால தண்டிக்கப்பட்டோடனே அவளுக்கு உடனே கிளம்பிட்டாவ. இனிமே இங்க இருந்தா சரியாகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இப்படி வரல அக்கிண்டே போறாங்க. ராமவே லக்ஷ்மணையும் காமிச்சுட்டு அப்படின்னு வரல அக்கிண்டே போறான். யோசிச்சு பாருங்க, அது என்ன மாதிரி விரல்னு. சாதாரண விரல் இல்ல, விரல காமிச்சு வாட்டிண்டே போறாளா. சூர்பனக நேர போய் ஜனஸ்தானம்ங்கிற இடத்துல போய் கரண் அப்படின்னு அவருடைய கசின் பிரதர் இருக்கான். கசின் பிரதர் கிட்ட போய் எனக்கு நடந்த அவமானத்தை பாத்தியா, எனக்கு நடந்த அக்கிரமத்தை பாத்தியா, நீ இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி தனக்கு பர்சனலா ஏற்பட்ட ப்ராப்ளத்தை, அது வந்து ராட்சச வம்சத்துக்கே ஏற்பட்ட குலத்துக்கே ஏற்பட்ட ப்ராப்ளம் மாதிரி அவமானம் மாதிரி அத பேசி 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 அது ஒரு பெரிய இஷ்யூ அவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு உடனே எல்லாரும் கிளம்பி வருவாங்க. ராமலட்சுமணரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். கரண் வரான். சூர்பனகை வார்த்தையை கேட்டுட்டு அவளை முன்னாடி அனுப்பிட்டு, முன்னாடி நீ போ எங்களை லீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி போறாங்க. ஸோ சாதாரணமா ஒரு அங்கஹீனமாக இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இருக்கிறவங்கள முன்னாடி வச்சு ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியம் அழிவதான் கொடுக்குங்கிறது கூட தெரியாம அவனை முன்னாடி வச்சுட்டு போய் சண்டை போடுறாங்க. ஆயுதங்களை ஓங்கி வச்சுட்டு அசுரர்கள்லாம் எப்படி போவாங்க, சாதாரணமா போவாங்க, ஊன்னு கட்டிட்டு போறாங்க. எல்லாரும் பயங்கர திமிரோட நல்ல குண்டாந்தடி உடம்போட எல்லாம் போறாங்க. ராமனும் லட்சுமணும் அவங்க ரொம்ப குட்டியா இருக்காங்க அவங்க எதுக்கு, ஆனாலும் அவங்க எதுவும் கலங்கல. இந்த வில்லு ஒண்ணு போரும் நமக்கு அதெல்லாம் அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வில்லு அம்ப வச்சு ரெடியா இருக்காங்க. எல்லாம் வர சண்டை போடுறதுக்கு பயங்கரமா சண்டை நடக்குது. அவங்க 14,000 பேர் வந்திருக்காங்க. இங்க இருக்கிறது 2 பேர், ராமர் லட்சுமணர். சீதையை பத்திரமா உள்ள வச்சுட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறச்சு ஒவ்வொரு அசுரனுக்கும் என்ன தோன்றதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு ராமர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு லட்சுமணன் நின்று சண்டை போடுற மாதிரியே இருந்தாங்க. அவ்வளவு ஸ்விஃப்டா அவங்க சண்டை போடுறாங்க. இத்தனை பேர் வந்தாலும் சண்டை போடுற மாதிரி ராமலட்சுமணனுடைய வேகம், பலம், தைரியம் எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வந்துட்டால. அற்ப பதர்கள் 2 மனுஷங்க 2 ஏதோ காட்டுல இருக்குன்னு நினைச்சு வந்துட்டா. வந்தோடனே அவளுக்கு ஒன்றும் தலகால புரியல. கரண் வந்து சண்டை போடுறான். கூடவே அவன் இன்னொருத்தனை கூப்பிடுறான், தூஷணனையும் கூப்பிடுறான், கிருஷ்ணரசையும் கூப்பிடுறான். 2 பேரும் வாங்குவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேற வந்து ராமலட்சுமணனோட சண்டை போடுறான். ராமர் வந்து அலட்சியம் பண்ணல. சரி என்ன கொசு தானே அப்படின்னு நினைக்கல.
எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் அழிக்கிறோம், இவனும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அலட்சியப்படுத்தாம, ஒரு அவமானம் வந்தவன் தன் பேர்ல இருக்கிற அவமானத்தை நீக்கிறதுக்கு எப்படி சண்டை போடுவான், இன்னும் ஒரு பிரயத்தனம் எடுப்பான். இந்த மாதிரியான ஒரு பிரயத்தனம் எடுத்து தன் பேர் களங்கம் நீங்குவதற்காக ஒருத்தன் எப்படி ஒரு வேகத்தோட இருப்பானோ அந்த வேகத்தோட அப்படின்னு கவி சொல்ற. என்ன வேகத்துல அவர் சண்டை போட்டார்னா, ராமருக்கு ஈடு ராமர் தான், வேற யாரையும் அவர் ஈடாக கொடுக்கல. தனக்கு ஒரு பேர்ல களங்கம் ஏற்பட்ட ஒருத்தன் சண்டை போட்டா தன் பேரை நீக்கி கெட்ட பேரை நீக்கி தன்னுடைய பழைய நல்ல பேரை மறுபடியும் சாதிச்சுக்கிறதுக்கு எப்படி சண்டை போடுவானோ அப்படியாக ராமர் சண்டை போட்டாராம். அப்படியாக ராமர் சண்டை போட்டு 3 அர்க்கர்களையும் ஒவ்வொரு அஸ்திரமா போட்டு 3 பேரையும் கொன்னுடுறார். ஒருத்தர் பின்ன ஒருத்தரா கொன்னுடுறார். அவர் வேகமா இப்படி எடுக்கிறாருல, அம்பை எடுத்து சண்டை போடும்போது அவர் எடுத்துதான் சண்டை போடுறார். ஆனா இவங்க கண்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவர் கை வில்லிலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரே நேரத்துல எப்ப பார்த்தாலும் நிறைய அம்பு வருது, எங்க இருந்து இப்படி அம்பு வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி வேகமா அவர் அம்பு வீசுறாரு. இந்த ராமரால வீசப்பட்ட அந்த அம்பெல்லாம் நேரா போய் இவளெல்லாம் கொன்னுடுறது. இந்த அசுரர்கள் எல்லாம் 3 பேரையும் கொன்னுடுறது. வரதூஷணன், விஷிரஸ் 3 பேரையும் கொன்னுடுறது. இந்த 3 அம்பு ஒவ்வொருத்தருக்கும் அவ எய்த அம்பு நேரா அவளை பியர்ஸ் பண்ணி வெளியில வரும்பொழுது அவ்வளவு ஒரு ரத்தம் கூட இல்லையா. காரணம் என்னன்னா அவ்வளவு ஸ்பீடு. கொஞ்சம் மெதுவா நின்னாதானே அது மேல ஈசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். அது அவ்வளவு ஸ்விஃப்டா உள்ள போய் வெளியில வந்ததால ஒரு ரத்தம் கூட அந்த அம்பு மேல இல்ல. ஃப்ரெஷ்ஷான பானம் திரும்பி வர்ற மாதிரியாவே இருந்துதான் அந்த பானங்கள்லாம். பிரயோகப்படாத பானங்கள் வர மாதிரியே இருந்தது அந்த பாத்திரத்தை. அந்த பானங்கள்லாம் அந்த அரக்கர்களுடைய உசுரை குடிச்சிட்டு வெளியில வந்துதான். ஆனா அந்த அரக்கர்களோட ரத்தத்தை அங்க பக்கத்துல இருந்த பறவைகள்லாம் குடிச்சுதான். அந்த மாதிரி சரதூஷணர், விஷிரஸ் 3 பேரையும் ராமலட்சுமணர் கொன்னுடுறார். ராமர் கர்ணனுடைய சேனை அத்தனையும் அழிச்சிடுறாரு. அவன் ஒரு பெரிய ஆர்மியோட வந்தான்ல, அதெல்லாம் அழிச்சிடுறாரு. தலையெல்லாம் கீழே விழுந்துச்சு. தலையெல்லாம் சீரியஸ். சத்திரியன் ராமர், சத்திரியர் ஞாபகம் வச்சு. ராமர் எப்படி இருக்காருன்னு கற்பனை பண்ணிக்க கூடாது. ராமர் வீரர். எந்த வம்சத்துல வந்தவர்? திலீபன், ரகு, அர்ஜுன் அந்த மாதிரி வம்சத்துல வந்தவர். சிவாக்கு வம்சத்தை சேர்ந்தவர். சத்திரியன், ராஜா, இளவரசன். அவர்கிட்டயும் அதே வேகம்தான். தீவி தள்ளிட்டார் எல்லாரையும். தலையில்லாம கீழே விழுந்த அந்த உடம்பு இருக்கே, அது அப்பாட்டுக்கு தனியா விழுந்து வேற ஆடுறான். ஏன்னா சாதாரணமா உயிர் போனாலும் உடம்பு கொஞ்சம் ஆடும் இல்ல, அந்த மாதிரி அந்த தலை இல்லாத அந்த உடம்பும் கூட எழுந்து நிக்கிறதான். ஆனா அந்த உடம்புல உயிர் இல்ல, எழுந்து நிக்கிறது. அவ அசுரப்படையெல்லாம் இந்த மாதிரி போட்டு போய் அழிஞ்சு போயிடுச்சு. கடைசியில யார் மிஞ்சினா? காட்டக்க மட்டும்தான் சூர்பனக்கா மட்டும்தான் மிஞ்சினா. இது சூர்பனகா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இல்ல அது நம்ம சிம்பிளா முடியும் வேலைன்னு நினைச்சோமே, இப்படி போட்டு எல்லாரையும் அனுப்பி தீர்த்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரண்டு போய் நிக்கிறான். அப்புறம் இப்ப உண்மை யாருமே இல்லையே, யாருக்கிட்ட போய் அழகு? நேரா கிளம்பு ஸ்ரீலங்காக்கு. நேரா ஸ்ரீலங்காக்கு போய், ஸ்ரீலங்கா வந்து எல்லாம் கொழிக்கிற இடம், குபேரனுடைய தேசம். குபேரனை அடிச்சு துரத்திட்டு தான் ராவணன் அங்க உட்கார்ந்துருக்கான். அத்தனை செல்வ சிறப்பு மிக்க அந்த அத்தனை செல்வம். இலங்கையில மகாலட்சுமியே அங்க குடியிருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு ஊர். அந்த ஊரை ராவணன் குபேரன்கிட்ட பிடுங்கி அவனை அடிச்சு தப்பிட்டு உட்கார்ந்துருக்கான். அங்க போறான் சூர்பனக்கா. அங்க போறான். போய் மற்ற ஆட்கள்லாம் இறந்து போனதை பத்தி சொல்லி, காரணம் வந்து தனக்கு இந்த மாதிரி இழிவு ஏற்பட்டதெல்லாம் சொல்லி எனக்கு அவமானப்படுத்திட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க தெரியணும் அப்படின்லாம் பேசி, இதே மாதிரி இவங்களெல்லாம் எப்படி விசுக்கி விட்டாலோ இது வந்து நம்ம மனசுக்கே அவமானம், எனக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு ஏற்பட்ட அவமானம் போல அப்படின்லாம் சொல்லி சீத்தை, அப்கோர்ஸ் இதுல இதெல்லாம் சொல்லல, சீத்தையை வந்து ரொம்ப வர்ணிக்கிறான். ராவணனுடைய மனசுலயே சீதைக்கு ஒரு ஆசை ஏற்படுகிற மாதிரி எல்லாம் வர்ணனை எல்லாம் பண்ணி அவனை ஊத்திட்டு விட்டுட்டு தானும் வந்து சண்டை போட வர்ற மாதிரி எல்லாம் பேசுவான். இப்போ மாரீச்சன் இதெல்லாம் கட் பண்ணிட்டார். அப்புறம் இந்த மாதிரி காட்டுல இருக்கச்ச மாரீச்சன் பொன்மான் வடிவுல வந்து ராமலட்சுமணனை ஏமாத்திட்டு சீதைய ராவணன்
கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ராவணன் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு போறச்ச வழியில ஜட்டாயு வந்து தடுத்து சண்டை போட்டு சீதையை காப்பாற்ற பார்க்கிறார். காப்பாற்ற முடியல. சீத்தை கதறா அழறா, ஒண்ணுமே பண்ண முடியல. ராவணன் ஜட்டாயோட 2 சிறகையும் 2 விங்ஸையும் கட் பண்ணி காலையும் வெட்டிடுறாரு. இந்த ஜட்டாயு உத்தர பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னா ஜட்டாயுக்கு தெரியும் ராமலட்சுமணர்கள் இந்த வழியா சீதையை தேடிட்டு வருவா, அதுக்குள்ள நம்ம உத்தரவு விட்டுட்டோம்னா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, யார் எடுத்துன்னு போனான்னு தெரியாது, சீதையை யாரு கடத்தின்னு போனான்னு தெரியாது, எங்க போனா எதுவுமே தெரியாம போயிடும். அவன் வர்ற வரைக்கும் நம்ம உத்தர பிடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஜட்டாயு உத்தர பிடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. ராமலட்சுமணர்கள் சீதையை தேடிண்டே வர்றான். சீதையை தேடிட்டு வர்றச்ச ஜட்டாயு நடந்ததெல்லாம் எடுத்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொல்றான். ராவணன் தான் சீதையை திருடிட்டு போயிருக்கான், கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது ஜட்டாயு சொல்லிதான் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரியறது. ஆனா ஜட்டாயு வந்து பீத்திக்கல, நான் எப்படி சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்லாம் தன்னுடைய யுத்தத்தை பத்தி தானே சொல்லிக்க கூடாதுன்னு பேசாம இருந்தது. ஆனாலும் ராமருடைய ஜட்டாயோட உடம்புல இருக்கிற காயங்கள், அத வாங்கின அடி, அதோட நிலைமையை பார்த்து ராமரே புரிஞ்சுக்கிற அந்த ஜட்டாயு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் சீதையை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிறத ராமராவே புரிஞ்சு ஊகிச்சுக்கிறார். தன்னுடைய அப்பாவுடைய நண்பர், அதாவது யாரு, தசரதருடைய ஃப்ரெண்டு ஜட்டாயு. ஜட்டாயும் இறந்து போனோன்னு ராமருக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டும் இப்படி இறந்து போயிட்டு. ராமலட்சுமணருக்கு ரொம்ப துக்கம். அப்பாவை எழுந்தப்ப என்ன துக்கம் வந்ததோ அது மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு துக்கம் ஏற்படுறது அவளுக்கு மனசுல. அப்பாவுக்கு எப்படியெல்லாம் ஒரு மகன் கடைசியில அந்தியேஷ்டி எல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரியான அந்தியேஷ்டி எல்லாம் 2 பேரும் ஜட்டாயுக்கு பண்ணி வைக்கிறார். அங்க பண்றதுக்கு கொடுத்து வைக்கல, இங்க பண்ணி வைக்கிறார். ஜட்டாயுக்கு 2 பேருமே பண்ணி வைக்கிறார். வழியில வந்த அப்புறம் கபந்தன் வரான். இதுக்கப்புறம் கபந்தனையும் கொன்னுடுறார் ராமர். அதனால கபந்தனுக்கும் சாபம் நீங்கிறது. சுக்ரீவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது. இப்ப சுக்ரீவனை பாரு, சுக்ரீவனால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் இருக்கிற இடத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனை தேடி போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்கிறார். அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. எங்க படிச்சேன் நான் ஆன்மீகி சொல்லிதான் தெரிஞ்சுதான் இல்லை எங்கேன்னு தெரியல. அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிச்சுவல். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு ரிச்சுவல். நட்பை வந்து உத்தமமாக நினைக்கிறதுக்கு யார் சொல்லி தரணும்? நம்மளுடைய கல்ச்சர்ல அதுக்கு ஒரு சின்ன பூஜையே பண்ணி ஒரு ஹோமமே பண்ணி ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறார். இனிமே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கஷ்டத்துக்கு நான் ஒரு விடிவு தரேன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் ப்ராமிஸ் பண்றார். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.